ஒரு ஃபேமிலியில் ஃபிசிக்கலி மென்டலி டயர்டானது யார் தெரியுமா? அந்த வீட்டுடைய அம்மா அப்பாலாம் இல்லை, அந்த வீட்டுடைய மூத்த பொண்ணு. ஆமாம், ஏன்னா அவள் டீனேஜர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவளோட தங்கச்சிக்கும் தம்பிக்கும் இன்னொரு அம்மா ஆயிடுறான். சின்ன வயசுலேருந்து ஒன்றை விட மற்றவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க போல். அதனாலேயே அவள் சின்ன வயசுலேருந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், மெச்சோர்டாக இருக்கணும், முக்கியமாக செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராங்க. அவளை சுற்றி எல்லா குழந்தைங்களும் விளையாடிட்டு இருந்தாலும், என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலும், அவள் மட்டும் சீக்கிரமாகவே வளர வேண்டி இருந்துச்சு. அவளுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படின்லாம் பார்க்காம அவள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும்னு ஒரு விதி இருக்குது. இது இது வீட்டில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் அவள் தான் ஃபிக்ஸட், அவள் தான் ப்ராப்ளம் சால்வர். ஆனால் அவளோட பிரச்சனையை யார் கேட்பாங்க? அவளே தானாக பார்த்துக்கணும்னு ஒரு எழுதப்படாத விதி இருக்குது. பட் டீப் டவுனை பார்த்தா ஷீ இஸ் எக்ஸாஸ்டட். சைலண்ட்டாக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாமல் அழுதுட்ருக்கா. அவள் உடஞ்சி போயிடலாம் போல் இருக்கும். ஏன்னா ஒரு எல்டஸ்ட் டாட்டர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. அவளுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாள், கிவ் அப் பண்ண மாட்டாள். ஆனால் அதுக்காக அவளுக்கு எதுவுமே ஹர்ட் ஆகலைன்னு இல்லை, அவள் எல்லாருக்கும் தானே இருப்பாள். பட் ரிமெம்பர், ஈவன் சூப்பர் ஹீரோஸ்க்கு கூட ரெஸ்ட் தேவை இல்லையா?